கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல மாலை நேரத்திலேயும் வேத தியான நிகழ்ச்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான ஒரு நல்ல மாலை வேளையிலையும் நீர் எழுதி கொடுத்த வேதத்தை தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். வேதம் உம்முடையது, அதன் விளக்கி தருகிற ஆசிரியரும் நீர்தான் ஆண்டவரே. எங்களுக்கு விளக்கி தாரும், கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய புத்தகத்தை இந்த ஜெப நாட்களிலே தியானிக்க தொடங்கி இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்தை உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன். நேற்றைக்கு 2வது அதிகாரத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். 3வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் தேவன் சபைகளை குறித்து மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறார். இந்த அதிகாரத்தில் சர்தை சபையை குறித்தும், பிலதெல்பியா சபையை குறித்தும், லவோதிக்கேயா சபையை குறித்தும் ஆண்டவர் இங்கே பேசுகிறதை உங்களால் பார்க்க முடியும். ஆகவே 3 வித சபைகளை இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார். 3 வித சபைகளை குறித்ததான விளக்கங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. சர்தை சபையின் தூதனுக்கு ஆண்டவர் எழுதும் பொழுது அதனுடைய 6 வசனங்களை இந்த சபைக்கு எழுதியிருக்கிறார். இந்த சர்தை சபையின் தூதனுக்கு அவர் எழுதும் பொழுது தன்னை அவர் எப்படி வெளிப்படுத்திக் கொள்ளுகிறார் என்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. ஒவ்வொரு சபைக்கும் அவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது ஒவ்வொரு விதங்களிலே அவர் வெளிப்படுகிறார். இந்த சபைக்கு அவர் வெளிப்படும் பொழுது 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறார். சொந்தக்காரர், ஆவிகளும் நட்சத்திரங்களும் சபைக்கு சொந்தக்காரர். சபையோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அதனுடைய சாட்சியை சொல்லுகிறார். பாருங்கள், 7 சபைகளிலே மோசமான சாட்சியை பெற்ற சபை சர்தை சபையும் லவோதிக்கேயா சபையும் தான். இந்த சாட்சியை பாருங்கள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாய் நான் காணவில்லை என்று சொல்லுகிறார். நல்ல சாட்சியை கேட்க வேண்டிய சபை ஒரு கெட்ட சாட்சியை தேவனிடத்திலிருந்து கேட்கிறது. சபைக்கு சொந்தக்காரர் சபையை குறித்து நல்ல சாட்சி சொல்ல வேண்டும். ஆனால் இவர் சொல்லுகிற சாட்சி சபைக்கு வேதனை உள்ள ஒரு சாட்சியை சொல்லுகிறார். காரணம், அந்த சபை வேதனையோடு தான் நடந்து கொண்டது. என்ன வேதனை பாருங்கள். பேரு உயிர் உள்ளவன், ஆனால் டெத்தாக இருக்கிறான், செத்து இருக்கிறான். அதை எப்படி சொல்லலாம்? பேரு கிறிஸ்தவன், கிறிஸ்து இல்லை. கிறிஸ்து இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை சர்தை சபை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் வாழுகிறார்கள், கிறிஸ்தவனாய் வாழுகிறார்கள், கிறிஸ்துவை உடையவர்களாய் வாழலை. இப்போ என்ன சொல்றாரு? நீ கிறிஸ்தவனா வாழ்றதை விட மரித்து போவது நல்லது என்று சொல்லுகிறார். நீ சாவதுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில வாழ்ந்தால் கர்த்தருக்கென்று நம்ம வாழணும். கர்த்தருக்கென்று நம்ம வாழ முடியலை அப்படின்னா இந்த உலகத்தில் இன்னும் திரும்ப திரும்ப நம்ம பாவம் செய்யறதை விட தேவ ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவது நல்லது என்று சர்தைக்கு சபைக்கு சொல்லுகிறார். அப்படியானால் இந்த வார்த்தையை கேட்கும் போது நமக்கு சற்று கடினமாய் தானே இருக்கும். நம்மளை வாழ சொல்ல வேண்டிய ஆண்டவர் நம்மளை சாக சொல்றாரு அப்படின்னா ஒன்று செய்யலாம். ஏன் நம்மை அவர் சாகிறதற்கு சொல்லுகிறார் என்றால், நாம் கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து உள்ள ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களை அவர் சாக சொல்லவே மாட்டார், வாழ்வதற்கான வழிகளை சொல்லுவார். சர்தை சபை அப்படி நடந்து கொண்டது. பாருங்க, அந்த சர்தை சபைக்கு எச்சரிக்கையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன எச்சரிக்கை?
நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்புன்னு சொல்றார். நீ சாகிறதுக்குன்னு சொன்னவர் மனம் திரும்புவதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அப்படி மனம் திரும்பலைன்னா திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய்ன்னு சொல்லுகிறார். எப்போ சபைக்கு நான் வருவேன்னு தெரியாது, அந்த வேலை உனக்கு தெரியாது. அதனால மனம் திரும்பு என்கிற ஒரு வார்த்தையை எச்சரிப்பாய் சொல்லுகிறார். அதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மிடத்தில் எச்சரிக்கிற காரியத்துக்கு நாம் கவனமாய் கை கொண்டால் அது எத்தனை நன்மையாயிருக்கும். தொடர்ந்து பாருங்கள், அந்த சபையை பாராட்டவும் செய்கிறார். எச்சரித்தார், குற்றச்சாட்டை சொன்னார், தவறான சாட்சியுடைய சபை என்று சொன்னார். ஆகிலும் பாராட்டுகிறார். என்ன பாராட்டுகிறார்? ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சரதையிலும் உண்டு, உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். மோசமான ஒரு சூழ்நிலை சபை போய்கொண்டிருந்தாலும் அந்த காலகட்டத்திலேயும் கர்த்தருக்காக வாழுற ஒரு கூட்டம் இருக்கத்தானே செஞ்சிருக்குது. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு சபை போய்கொண்டிருக்கிற நிலை மோசமான நிலை. பரிசுத்தம் இல்லை, தெய்வ பயம் இல்லை, ஒழுக்கம் இல்லை. இப்படிப்பட்ட நிலையிலேயும் கர்த்தருக்கென்று வாழுகிற ஒரு கூட்டம் இருக்கத்தானே செய்கிறது. அந்த கூட்டத்திற்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? நன்றி சொல்லுகிறார். ஆம், என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிற நல்ல சாட்சிக்காக கர்த்தரை துதிப்போம். சரி, இந்த சபைக்கு தேவன் கொடுக்கிற வெகுமதி என்ன? ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பேன், அவன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் நினைச்சு மாட்டேன், கிறுக்காம தூதர்களுக்கு முன்பாக அவன் பேரை நான் அறிக்கையிடுவேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு நல்லவர்! உங்க வாழ்க்கையில உங்களை பற்றி தூதர்களுக்கு முன்பாக அவர் சொல்லணுமா? ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும்படி உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக பிலதெல்பியா சபையை குறித்து கர்த்தர் இந்த அதிகாரத்திலே சொல்லுகிறார். குற்றம் சாட்டப்படாத சபைகளில் இதுவும் ஒன்று. சிமர்னா சபை குற்றம் சாட்டப்படவில்லை, நாம் நேற்றைக்கு தியானித்தோம். அதே போல பிலதெல்பியா சபையும் குற்றம் சாட்டப்படாமல் தன்னை தப்புவித்துக் கொண்டது. பாருங்கள், பிலதெல்பியா சபைக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்துகிறார்? பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் என்று சொல்லுகிறார். தன்னை வித்தியாசமாய் இந்த சபைக்கு வெளிப்படுத்துகிறார். காரணம், அந்த சபை ஆண்டவரை சந்தோஷப்படுத்துது. எந்த தேவ பிள்ளை கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது சந்தோஷமான வார்த்தைகளை சொல்லியே வெளிப்படுத்துகிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர் அல்லவா? இந்த சபையை குறித்த சாட்சியை பாருங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொல்லுகிறார். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். திறந்த வாசலை வச்சிருக்கிற. எதுக்காக திறந்த வாசல்? கொஞ்சம் பலன் இருந்தும் ஆண்டோடைய நாமத்தை என்ன செய்யல? மறுதலிக்கல. ஸ்தோத்திரம். அதுதான் சாட்சி. உங்கள்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் பலனா இருக்கலாம், ஆண்டோடைய நாமத்தை என்ன செய்யாதீங்க? மறுதலிக்காதீங்க. ஸ்தோத்திரம். அந்த சபைக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம் பாருங்க. எந்த சபைக்கும் கொடுக்காத ஒரு வாக்கு தத்துவம், ப்ராமிஸ் வேட கொடுக்கிறார். என்ன வேற கொடுக்கிறாரு? ஸ்தோத்திரம். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாயிரு, சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன், இதோ அவர்கள் பாதங்களுக்கு முன்பாக பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன், ஆத்துமாக்களை தருவேன் சொல்றாரு. எந்த ஆத்துமாக்களை? ஸ்தோத்திரம். சாத்தானின் பிடியில் இருக்கிற ஆத்துமாக்களை உனக்கு நான் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தொடர்ந்து சொல்லுகிறார், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவளை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு உன்னை தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார். ரெண்டு விதமான வாக்கு தத்துவம். சோதனை காலத்துக்கு தப்பும்படி காக்கிறார், சாத்தானுடைய கூட்டத்தார் சிலரை என்ன செய்கிறாராம்? கொடுக்கிறார் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமே, ஸ்தோத்திரம். அந்த சபைக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் பாருங்க. என்ன எச்சரிப்பு? இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை என்ன செய், பற்றி கொண்டிரு என்று சொல்லுகிறார். ரொம்ப கவனம். பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்றாரு, உனக்கு நான் கிரீடத்தை கொடுத்துருக்கிறேன், அதை ஒருத்தர் என்ன செய்யாத, எடுத்துக்கொள்ளாதபடி அதை பற்றி கொள் என்று சொல்லுகிறார். ஆமென். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவன் மனதை உடையவன் என்று எழுதுகிறார் அல்லவா? ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கணும். ஆண்டவர் கொடுத்ததை உறுதியா பிடிச்சுக்கணும். அபிஷேகத்தை உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. தேவன் கொடுத்த வாடாத கிரீடத்தை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அந்த சபைக்கு தேவன் கொடுக்கிறதான பெரிய வெகுமதி என்ன பாருங்க. ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் நாமத்தையும் என் தேவன் பரலோகத்திலிருந்து புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். வாக்கு தத்துவங்களை கொடுக்கிறாரு, ப்ராமிஸா அவனுக்கு கிஃப்டை கொடுக்கிறாரு. அவ்வளோ பெரிய சபை தெரியுமா? இந்த காலத்தில் நாம் வாழ்ந்தால் பிலதெல்பியா சபையை போல வாழ வேண்டும். கர்த்தருக்காக வைராக்கியமாய் நமக்குள்ளதை பற்றி கொண்டு நமக்குள்ள தேவன் கையிலே தருகிறார் என்கிற அந்த பெரிய நம்பிக்கையோடு கூட நம்முடைய வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே போல நீங்க தொடர்ந்து ஸ்தோத்திரம் இந்த அதிகாரத்துல அடுத்த வசனத்தை கூட நீங்க தியானிக்க போகிறீர்கள். என்ன அடுத்தது பாருங்க. கடைசி சபையாயிருக்கிற லவோதிக்கேயா சபை. லவோதிக்கேயா சபையை படிக்கும்போது நமக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி காலம் என்று சொல்லலாம். கடைசி கால சபை. இந்த காலங்கள் லவோதிக்கேயா சபையை போல் உள்ள ஒரு காலத்தின் சூழ்நிலையில் இருக்கிறது. நான் இதை படிக்கும்போது உங்களுக்கு புரிந்து கொள்வீர்கள். இந்த லவோதிக்கேயா சபைக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்துகிறார்? சத்தியம் உள்ளவர், தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதா. ஆமேன். அவர் சொன்ன அப்படியே நடக்கும். அப்படிப்பட்டவர் தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் கிரியைகளை அறிந்திருக்கிற. எல்லா சபைக்கும் சொல்ற வார்த்தை, உன் கிரியைகள் எனக்கு தெரியும். நம்ம பல நேரத்தில் நினைக்கிறோம் நம்ம செய்யறது யாருக்குமே தெரியாதுன்னு. ஆண்டவருக்கு தெரியாத எந்த கிரியை யாரும் செய்ய முடியாது. ஆமென். கர்த்தருக்கு தெரியும், நாம் செய்கிறது எல்லாம் தெரியும். தீமை செஞ்சாலும் தெரியும், நன்மை செஞ்சாலும் தெரியும். சரி, என்ன கிரியை பாருங்க. நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. எப்படி சொல்லலாம்? புரியும்படி சொல்றேன். நீ உலகத்தானும் கிடையாது, கிறிஸ்தவனும் கிடையாது. குளிர் இல்லை, அனல் இல்லை. பார்த்தா உன்னை உலகத்தான்னு சொல்லிட முடியல, இன்னொரு சைடை பார்த்தா உன்னை கிறிஸ்தவன்னு சொல்ல முடியல. அப்படின்னா எப்படி இருக்கிறான்? ஸ்தோத்திரம். நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறாய். புரியும்படி நம்ம இதை எடுத்துக்கலாம். அப்படி ஸ்தோத்திரம். உலகத்தானை பார்த்தா உலகத்தான், கிறிஸ்தவனை பார்த்தா கிறிஸ்தவன். எந்த பக்கம் சாய்வன்? அதற்கு பைபிளில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை நாணலை. நாணல் எந்த பக்கம் காத்தடிக்குது அந்த பக்கம் அசைஞ்சுக்கும். இன்றைக்கு சபையில் நிலைமை என்ன தெரியுமா? எந்த பக்கம் காற்று ஓங்கி அடிக்க அங்கே சபை சாஞ்சுக்கும். விசுவாசிகளின் நிலைமை என்ன? எந்த பக்கம் ஸ்ட்ராங் அதிகமாக இருக்கோ, மெஜாரிட்டி அங்கே அதிகமாக இருக்கோ அங்கே சாஞ்சுக்குவாங்க. நகையே போடக்கூடாதுன்னு மெஜாரிட்டி அதிகமாயிட்டுனா ஆமாம் நகை போடக்கூடாது சொல்லுவாங்க. நகை போடலாம் அப்படிங்கிறதுக்கு மெஜாரிட்டி வந்துட்டுனா நகை போட்டுக்குவாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு சபை நிலைமை அப்படி தானே போயிட்டு இருக்குது. மெஜாரிட்டியாக யார் எங்கே இருக்கிறாங்களோ அவங்க பக்கம் சாஞ்சிக்கிறாங்க. ஆனால் உண்மை எது, சத்தியம் எது, அது பக்கத்தில் நிற்கணுமே அப்படிங்கிறத இன்னைக்கு யாரும் சிந்திக்கிறது இல்லை. என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் சிந்திக்கிறீங்களா? சத்தியத்துக்காக நில்லுங்க. எந்த பக்கம் நானும் சாஞ்சுக்குவேன், எந்த பக்கம் மெஜாரிட்டி கூடுதோ அங்கே சாய்வேன், இல்லவே இல்லைங்க. மெஜாரிட்டிக்கு விஷயமே கிடையாது. ஒன்றில் நாம் கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும், கிறிஸ்துவை உடையவனாய் வாழ வேண்டும், இல்லது உலகத்தானா வாழ்ந்துடணும். ஒரு உதாரணமாக ஒரு வார்த்தையை சொல்லுறேன். என்ன வார்த்தை அப்படி கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது ஒன்றில் உண்மையான ஒரு கிறிஸ்தவனா வாழுங்க, இல்லைன்னா உண்மையான உலகத்தானா வாழுங்க. அது எப்படின்னு கேட்குறீங்களா? உலகத்தானா வாழ்ந்தா இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம். ஒன்று கூட விழாமல் நீங்கள் அனுபவிக்கணும். அனுபவிக்காமல் விட்டுறக்கூடாது. ஐயோ இதை அனுபவிக்கலையே, அதை அனுபவிக்கலையே, அதை சாப்பிடலையே, இதை சாப்பிடலையே, இதெல்லாம் வச்சுருந்தாரே அப்படின்னு நீங்கள் பரிதாபப்படும். எல்லாத்தையும் அனுபவிச்சிருங்க. ஏன் தெரியுமா? இதெல்லாம் அனுபவிக்கிறவன் நரகத்துக்கு போய் சேர்ந்துருவான்.
அங்க போனா நம்ம எதையுமே என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. அப்போ உலகத்தை நல்லா அனுபவிச்சிட்டிங்கன்னா ஒரு பரம திருப்தி இருக்கும். எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நரகத்துக்கு வந்துட்டேன். சரி, கிறிஸ்தவனாக இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? கிறிஸ்து சொல்ல வசனத்தின்படி பரிசுத்த வாழ்க்கை, உண்மை உள்ள வாழ்க்கை, ஒழுக்கம் உள்ள வாழ்க்கையை இந்த பூமியில உபத்திரவப்பட்டாலும், கஷ்டப்பட்டாலும், நிந்திக்கப்பட்டாலும், அவமானப்படுத்தப்பட்டாலும் கர்த்தருக்காக, கர்த்தருடைய வார்த்தைக்காக வாழ்ந்துடணும். அப்போ இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, நிறைய காரியத்தை அனுபவிக்க முடியாது. அதெல்லாம் அனுபவிக்கக்கூடாது பைபிள் சொல்லும். அதையெல்லாம் விட்டு பரிசுத்தமான ஒரு ஜாதியா, பரிசுத்தமான ஒரு கூட்டமாக நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா, ஒரு காரியத்தை சொல்லுவேன், நீங்க சென்று சேரப்போகிற பரலோகத்துல எல்லாவற்றையும் அனுபவிச்சிடலாம். அங்க போய் நீங்க நின்று வருத்தப்படவே மாட்டீங்க. நான் பூமியில இதெல்லாம் அனுபவிக்காம விட்டேன், பரலோகத்துல கர்த்தருக்கு எல்லாம் தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷம். இப்ப நம்ம நிலைமை என்ன தெரியுமா? நம்ம உலகத்தையும் அனுபவிக்கல, கிறிஸ்துவின் வார்த்தையை போல வாழவும் செய்யல. இப்ப ரெண்டும் கெட்ட நிலைமையில இருந்தா, ஒருவேளை நம்ம ஓட்டம் முடிஞ்சு அல்லது இயேசு வருகை வந்துச்சுன்னா நம்ம எங்க போவோம்? பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா வசனத்தின்படி வாழலை. இப்போ நரகத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நரகத்துக்கு போனால் என்ன வருத்தம் இருக்கும்? பரலோகத்தையும் அனுபவிக்க முடியல, பூமியில் இருந்த உலகத்தையும் என்ன செய்ய முடியனால அனுபவிக்க முடியல. இதுதான் குளிரும் இல்லாத அணிலும் இல்லாத நிலை. இந்த சபையை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, உன்னை என் வாயின் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். கடைசி கால சபை எங்க இருக்குது? கர்த்தருடைய வாயில இருக்குது. சில பிள்ளைகள் சாப்பிட்றத பார்த்தீங்களா, தாய்மார் ஊட்டுவாங்க, சோறை வாயில வாங்கிரும். சோறை உள்ள தொண்டைக்குழியில் இறக்கவும் செய்யாது, வெளியே கொண்டு வரவும் செய்ய, வாய்க்குள்ளேயே வச்சிருக்கும். சாப்பிடுமா சாப்பிடுமா சாப்பிடுமான்னு குத்தி குத்தி உள்ளே வச்சிருப்பாங்க, அது வாய்க்குள்ளேயே வச்சிருக்கும். என்ன நினைக்கும்? எப்போ அம்மா ரொம்ப கவனக்குறைவா இருக்கிறாரோ டாப்புக்குன்னு வாயிலிருந்து எழுந்து செஞ்சு வெளியே துப்பிடும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்று நான் எங்கே வச்சிருக்கிறேன்? வாயில தான் வச்சிருக்கிறேன். வாயில வச்சிருக்கிற ஒன்றை எந்த நேரம் வேணாலும் துப்பிடலாம். ஏன் அவரால் வாயில வச்சிருக்கிறாரு? உள்ள ஏன் முழுங்க முடியல? உள்ள முழுங்கக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கை இல்லை. நம்ம வாழ்க்கை அவ்வளவு மோசமா இருக்குது. ஸ்தோத்திரம். என்ன மோசமா இருக்குது பாருங்க. 17ஆம் வசனம், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லிக் கொள்ளுகிறேன். நிலைமையை பார்த்தா பிச்சைக்காரன், ஆனால் போடுற வேஷம் பணக்கார வேஷம். நிலைமையை பார்த்தா கண்ணு தெரியாது, ஆனால் கண்ணு தெரிகிற மாதிரி கருப்பு கண்ணாடி போட்டுக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஏமாத்திக்காத, உன் நிலைமை உள்ள நிலைமையை நீ புரிஞ்சிக்கோ. சொல்றாரு, நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணம் ஆகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்க போட வேண்டும் உனக்கு ஆலோசனை சொல்றேன். ஆலோசனை சொல்றார் பாருங்க. உன் நிலைமை மோசமா இருக்குது, ஆனா உன் நிலைமையை மாற்றிக்கொள்வதற்கு ஆலோசனை சொல்றேன். எல்லாமே என்கிட்ட வாங்கிக்கும். கண் பார்வை பார்க்கறதுக்கு, நிர்வாணம் மூடப்படுவதற்கு, விசுவாசமா வார்த்தை வாழ்றதுக்கு எல்லாவற்றையும் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்புன்னு சொல்றாரு. லவோதிக்கேய சபையை பார்த்து சொல்லு, மனம் திரும்பு. நீ இருக்கிற நிலைமை ரொம்ப மோசம், உன்னை வாந்தி பண்ணி போடுற நிலைமையில இருக்கிற, நான் உன்னை வாந்தி பண்ணி போடாம இருக்கணும்னு சொன்னா நீ மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். என்னை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. லவோதிக்கேய சபையை போல உங்க வாழ்க்கை இருக்குதா? யோசித்து பாருங்க. நீங்கள் தேவனுடைய பார்வையில் எங்கே இருக்கிறீர்கள்? வாயிலையா அல்லது அவருடைய சரீரத்துக்குள்ள போயிட்டீங்களா? ஒருவேளை ரெண்டும் கட்டாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கே மனம் திரும்பி அவருக்கென்று வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை முடிவெடுத்துருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை நடத்துவார். இந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய மிகவும் ஹைலைட்டான ஒரு வசனம் பாருங்க, 20ஆம் வசனம். இதோ வாசற்படியில் நின்று கதவை நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், அவனிடத்திற்கு நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இந்த வசனத்தை நம்ம கவனிக்க தவற வேண்டாம்.
ஆண்டவர் இப்ப எங்க நிற்கிறாராம்? வாசற்படியில் நிற்கிறாராம். ஆண்டவர் சபைக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது எங்க இருந்தாரு? சபைக்கு உள்ள இருந்தார். 7 சபைகளில் 7 நட்சத்திரங்களையும் 7 ஆவிகளையும் கொண்டிருந்தவர், 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருந்தவர், சபைக்குள்ள உலாவிக்கிட்டு இருந்தவர் இப்ப எங்க வந்துட்டாரு? சபைக்கு வெளியே வாசல்ல நிற்கிறார். ஏன் உள்ள உலாவினவர் வெளியே வந்தார்? அவரா வெளியே போயிட்டாரா, அல்லது நாம் அவரை புறக்கணிச்சிட்டோமா? இன்றைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே சபைக்குள்ளே உலாவி கொண்டிருந்தார். இன்றைக்கு அவரை சபை வெளியே தள்ளிட்டு இவங்க சபைக்குள்ள இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ சபையில வச்சு இயேசுவை நாயகரா வைத்து மைய பொருளாய் வைத்து ஆராதிக்க வேண்டிய சபைகள் இயேசுவை புறக்கணிச்சுட்டு இவங்க ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. சபையில் என்ன இருக்குது? பாடல் இருக்குது, துதி இருக்குது, ஆராதனை இருக்குது, பிரசங்கம் இருக்குது, எல்லாம் இருக்குது. யாரும் இல்லை, இயேசு இல்லை. இயேசு இல்லாம பாட்டு பாடி என்ன செய்ய? இயேசு இல்லாம பிரசங்கம் பண்ணி என்ன செய்ய? இயேசு இல்லாம ஜெபம் பண்ணி என்ன செய்ய? இயேசு ரொம்ப வருத்தத்தோடு தான் அந்த கடைசி கால சபையை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ சபையில இல்லலாம் எல்லா வேலையும் பண்ற, ஊழியம் செய்கிற, பாடுத, ஆராதிக்கிற, கூட்டம் நடத்துகிற, ஸ்பெஷல் கூட்டம் நடத்துகிற, எல்லாம் நடத்துகிற, நான் உள்ள இல்லைப்பா, என்ன உள்ள வச்சுக்காம நீ இதெல்லாம் செஞ்சு என்ன செய்ய போற? என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை வெளியே தள்ளிட்டு நான் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை வேஸ்ட். இப்போ என்ன சொல்கிறாரு? தயவு செய்து என் சத்தத்தை செவி கொடு, நான் வெளியே நின்று கதவை தட்டுறேன். இப்போ நம்ம கேட்கலாம், ஆண்டவர் உள்ளே வர வேண்டியதானே? ஒரு தடவை உள்ளே வந்துட்டாரு, நீ வெளியே தள்ளின பிறகு நீயா கூப்பிட்டாதான் உள்ள வருவார். ரட்சிப்புல 2 விஷயம் இருக்குது. முதல் தடவை அவரா உன்னை தேடி ரட்சிச்சுட்டாரு, அதுக்கு பிறகு நீ வெளியே தள்ளிட்டீங்கன்னா நீ கூப்பிடாம அவர் வரவும் மாட்டார். இப்ப கூப்பிடுறாரு, கதவை திறந்தா உள்ள வர்றேன். இன்றைக்கு சபை தேவனுக்கென்று கதவை திறக்கட்டும். தேவனுக்கென்று திறக்கப்படாத எந்த சபைக்குள்ளையும் எந்த மனிதனுக்குள்ளையும் தேவன் வருவதே இல்லை. நீ திறந்தா உள்ள வந்து உன் கூட அவர் சாப்பிடுவார், உன் கூட வசனத்தை சொல்லி கொடுப்பார். இப்படி சொல்லிட்டு சொல்றாரு, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாரு, காது இருந்தா கேட்டுக்கோ. தொடர்ந்து சொல்றார் பாருங்க, நான் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனுக்கோ அவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயங்கொண்டு நான் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். லவோதிக்கேயா சபையை பார்த்து சொல்லுகிறாரு, நீ ஜெயங்கொண்டா என் கூட சிங்காசனத்தில் உட்காரலாம். அப்படியானால் சபை எங்கே இருக்க வேண்டும்? கிறிஸ்து இருக்கிற சிங்காசனத்தில் சபை இருக்கணும். அன்னைக்கு சபை எங்க இருக்குது? பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த காலங்களிலே விழித்துக் கொள்வோம். நம்ம நிலையை யோசித்து பார்ப்போம், நம்ம எங்க இருக்கிறோம்? கிறிஸ்து எங்க இருக்கிறார்? கிறிஸ்து சபைக்குள்ள இருக்கிறாரா, சபையை விட்டு வெளியே இருக்கிறாரா? ஒருவேளை லவோதிக்கேயா சபையை போல சபைக்கு வெளியே நம்ம அவரை தள்ளி இருந்தால் அவருக்காக கதவை திறப்போம், அவரை உள்ளே அழைப்போம். எம்மாவூர் சீஷரை போல வருந்தி அழைப்போம். அவர் நம்மோடு கூட வந்து உட்கார்ந்து போஜனம் பண்ணட்டும், நம்மோடு கூட பேசட்டும். நாம் அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த மாலை நேரத்திலையும் உம்முடைய வேதத்தை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீங்களே. இந்த வார்த்தையை கேட்க போகிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். மற்றவர்களும் இதை கேட்க கர்த்தர் உதவி செய்யும். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே இந்த தியான நிகழ்ச்சியை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. கேட்கிறவர்கள் கேட்டு விடாதபடி கேட்டு உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்க. மற்றவர்களுக்கும் இதை கேட்கும்படி சொல்லுங்க. கடைசி காலத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு புத்தகம். இதை படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். வார்த்தைகளை கேளுங்க, வார்த்தைகளை தியானிங்க, மற்றவர்களுக்கு இந்த வார்த்தையை அறிவிங்க. கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து உங்கள் மூலமாய் உயர்த்தப்படுவாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். God bless you always. கர்த்தருக்கு சித்தமானால்
நாளை தினத்திலே உங்களை இந்த வேத பகுதியின் மூலமாய் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களோடு நட